தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 95,000 கனஅடியாக உள்ளதால் கரையோர மக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது குறித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நரசிம்மகுமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நரசிம்மகுமார். தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. தற்போதைய கள நிலவரம் என்ன? வணக்கம். கர்நாடக பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து கர்நாடகா மற்றும் கேரளா, வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக கர்நாடக அணைகளான கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹேமங்கி, ஹேராவதி உள்ளிட்ட அணைகள் தற்போது முழு கொள்ளளவை எட்ட உள்ளன. கிருஷ்ணராஜசாகர் அணை தற்போது முழுமையாக நிரம்பியுள்ளது. இதன் காரணமாக அந்த அணைக்கு வருகின்ற நீர் மொத்தமாக உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. கபினி அணையிலிருந்தும் நீர்வரத்து அதிகப்படியாக திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக கடந்த 15 நாட்களாகவே தமிழகத்திற்கு காவிரி நீர் வந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் இந்த அதிகாலை 62,000 கனஅடியாக இருந்த நிலையில் காலை 74,000 கனஅடியாகவும், பகலில் 80,000 கனஅடியாகவும், இன்று மாலை 85,000 கனஅடியாகவும் படிப்படியாக உயர்ந்த நீர்வரத்து தற்போது 95,000 கனஅடி நீர் வந்து கொண்டுள்ளது. அதாவது கர்நாடக அணையிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு மொத்தமாக 1,30,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,00,000 கனஅடியும், கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 30,000 கனஅடியும் தற்போது வெளியேற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மொத்தமாக 1,30,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தொடர் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நீர்வரத்து சுமார் 1,00,000 முதல் 1,50,000 லட்சம் வரை நாளை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக காவிரி கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார் தருமபுரி மாவட்ட ஆட்சியர். மேலும் காவிரி கரையோரங்களுக்கு யாரும் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கையுடன் இருக்கும்படியும் அறிவுறுத்தியுள்ளார். காவிரி கரையோர பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல ஒகேனக்கல்லுக்கு பரிசல் இயக்கவும், நீர்வீழ்ச்சிகளில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் ஒகேனக்கல் பகுதிக்கு பார்வையிட கூட சுற்றுலா பயணிகள் யாரும் வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதன் காரணமாக தீவிர கண்காணிப்பு பணியும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி நரசிம்மகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.